அத்தியாயம் 21. அடுத்து வந்த சில நாட்கள் அமைதியாக கழிந்தது. பல்லவி யோசிக்க டைம் கொடுத்து அனைவரும் அமைதி காத்தனர். முதலில் அங்கு பொறுமை இழந்தது என்னவோ கதிரவன்தான். ஒரேடியாக பல்லவி அமைதியாகவே சுற்றவும் அவனுக்கும் கோபம்தான் வந்தது. அப்படி என்ன செய்துவிட்டான் என்று இத்தனை அடம் என எரிச்சல் வர அவன் ராகவனை அழைத்து பேசினான். எங்களுக்காக நீ காத்திருக்க வேண்டாம் ராகவா. உனக்கும் சங்கதிக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் வாழ்க்கையை பாருங்க. பவி மனம் மாறும்போது மாறட்டும். அது வரைக்கும் நான் காத்திருக்கேன். நீ ஏன் காத்திருக்கணும் என கதிரவன் கூற, நீ முதலுக்கே மோசம் பண்ணிடுவ போலையடா என நினைத்து கொண்டான் ராகவன். பல்லவி சம்மதத்தில்தான் அவன் காதல் அடங்கியிருப்பது கதிரவனுக்கு தெரியாதே. அதே நேரம் கதிரவன் மனநிலை ராகவனுக்கு புரிந்தது. கொஞ்சம் பொறு கதிர், பல்லவி யோசிக்க தான் டைம் கொடுத்தது. இனி திரும்ப நினைவுபடுத்துவோம் என ராகவன் கூற, புரியலடா என்றான் கதிரவன். ஒரு குட்டி பிளான் போடுறேன், அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்கிறேன். நீ போய் பேசு, மாறுதல் தெரிய வாய்ப்பு இருக்கு என்றான் ராகவன். என்னவோ போடா, ரொம்ப தான் பண்ணுறா. இத்தனை நாடகம் வேணுமான் இருக்கு எனக்கு. அவளா சம்மதிக்குமோ சம்மதிக்கட்டுமே, எனக்கு தான் தலையெழுத்து, உனக்கு என்ன? சலிப்புடன் கதிரவன் கேட்க, என்னடா இப்படி சொல்லிட்ட? நீ என் உடன்பிறப்பில்லையா? உன்னை விட்டு நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் என முகத்தை பாவம் போல் வைத்து கொண்டான் ராகவன். நீ அவ்வளோ நல்லவன் இல்லையேடா என கதிரவன் நாடியை நீவிக்கொண்டே யோசிக்க, ஓ நீ ரொம்ப நல்லவனோ என எகிர்னான் ராகவன். நம்ம 2 பேரும் ஒரு காலத்தில் வில்லன் தான், அதை விடு. இப்போ நீ கொட்டுறது கொஞ்சம் ஓவர் பாசமாக தெரியல விடாமல் கதிரவன் கேட்க, நல்லதுக்கே காணோம்லடா. வில்லனாக இருந்தாலும் உனக்கு தம்பி தானே. உனக்கு நானோ எனக்கு நீயோ வில்லனாக இருந்ததில்லல்ல. உன் மேலே பாசம் இல்லாமல் தான் இருக்காங்களாக்கும். வாய்க்குள்ளேயே முனகி ராகவன் முடிக்க, சரிடா நம்புறேன் விடு என சிரித்து விட்டான் கதிரவன். வார்த்தைகளால் சொல்லிக்கொண்டால்தான் பாசம் என்றில்லையே. சிலருக்கு சொல்லத் தெரியாது. ராகவன் அந்த ரகம். இந்த திருமணத்தில் அவன் சுயநலம் இருக்கிறது தான். ஆனால் எதுவும் இல்லாவிட்டாலும் அவன் கதிரவனுக்காக செய்திருப்பான். கதிரவன் மேல் என்றுமே அவனுக்கு தனி பாசம் உண்டு. அதை சொல்ல மட்டும்தான் தெரியாது. கதிரவனுக்கும் ராகவன் அப்படித்தான். அதன் வெளிப்பாடுதான் இப்போது அவனாவது நன்றாக இருக்கட்டும் என கதிரவன் நினைத்தது. ராகவன் அன்றே வேலையிடத்தில் சங்கவியிடம் பேசினான். இந்த முறை அவளை அழைக்காமல் அவனே அவள் கடைக்கு சென்று விட்டான். அன்று கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவள் மதிய உணவை கூட சாப்பிடாமலே வேலை பார்த்து கொண்டிருந்தாள். தன் அறையிலிருந்து ராகவன் அவளை ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டேதான் இருந்தான். உணவு வேலை கடந்தும் ஆட்கள் வந்து கொண்டே இருக்க அவள் வேலையிலேயே மூழ்கிவிட்டதை கவனித்தவன் தானே இறங்கிச் சென்றான். அப்போதும் 4 கஸ்டமர்கள் அமர்ந்திருந்தனர். அவள் அருகில் வந்ததுமே, சாப்பிடாம என்ன வேலை கவி என சிறு கண்டிப்புடன் அவன் கேட்க, ஆளுங்க இருக்காங்க பாருங்க ராகவ் என்றால் அவள் வேலையை தொடர்ந்து கொண்டே. அவனும் அனிச்சை செயல் போல் அவளுக்கு உதவினான். உருளைக்கிழங்கு வேற செமையா இருந்தது. டிஷ்யூ எடுத்து தட்டில் வைத்து கொண்டே அவன் கூற, வெறுப்பேத்தாதீங்க ராகவ் என்றாள் அவள் கடுப்புடன். அவள் எடுத்து வைத்திருந்த உணவை அவனே காத்திருந்தவர்களுக்கு கொடுத்தான். உட்கார்ந்து சாப்பிடு கவி, அடுத்த ஆள் வந்தால் நான் பார்த்துக்கிறேன் என ராகவன் கூற, உங்களுக்கு சமைக்க தெரியுமாக்கும் என்றாள் அவள் அவனை நேராக பார்த்து. தெரியாதுதான், ஆனால் ரொம்ப மோசம் இல்லை. நீ சொன்னால் சொன்னதை செஞ்சிடுவேன், ஸோ உட்கார் என்றவன் அவள் டிஃபன் பாக்ஸை எடுத்து கொடுத்து அவளை அமர வைத்தான். அதே நேரம் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் கேட்ட கெச்சப், அரிகனோ என எல்லாமே அவனை எடுத்து கொடுத்தான். சங்கவி வேக வேகமாக சாப்பாட்டை உள்ளே தள்ள அதை கவனித்து அவள் கையை பிடித்து தடுத்தவன், மெதுவா கவி, அடைச்சுக்க போது என்றான் கண்டிப்புடன். அதே நேரம் ஒருவர் புதிதாக வர அவள் பார்வை அவர் மேல் விழுந்தது. அவள் எழுந்து கொள்ளப் போக, உதப்படுவ என அவளை மென்குரலில் மிரட்டியவன் தான் கஸ்டமர் புறம் திரும்பினான். என்ன வேணும் சார் என அவன் கேட்க அவர் ஒரு சாண்ட்விச் ஆர்டர் கொடுத்தார். உட்காருங்க சார் என்றவன் சங்கவிபுரம் திரும்பி, என்ன பண்ணுன்னு மட்டும் சொல்லு என்றான். அவளும், அந்த பிரெட் எடுத்துக்கோங்க, ஸ்டஃபிங்லாம் ரெடியாக இருக்குது பாருங்க, அதை வச்சுட்டு சீஸ் வச்சு டோஸ்டரை வைங்க என்று கூற அவள் சொன்னதை அப்படியே செய்தான் ராகவன். அது ரெடியானதும் அவன் எடுத்து கொடுக்க அதற்குள் உண்டு முடித்திருந்த சங்கவி கையை துடைத்து கொண்டு அவன் அருகில் வந்தாள். அவனோ சிரத்தையாக இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். எத்தனை பெரிய பணக்காரன் அவன்! கண்ணசைவுக்கு வேலை செய்ய 1000 பேர் கொண்டவன். அவனோ அவள் கடையில் வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறான். நாளுக்கு நாள் அவன் மேல் இருக்கும் மரியாதை அவளுக்கு கூடிக்கொண்டே போனது. இருவரும் வேலையை பார்த்து கொண்டிருந்த போதே ராகவன் தான் வந்த விஷயத்தை கூறினான். தன் திட்டத்தை கூறியவன், ஏதோ ஒன்று பண்ணி பல்லவியை ஒத்துக்க வைக்கணும் கவி, இப்படியே எத்தனை நாள் ஓட்டுறது என ராகவன் கேட்டபோது அவளுக்கும் மறுக்க தோன்றவில்லை. எப்போ பேசணும் என சங்கவி கேட்க, நைட்டு பேசுவோம், பல்லவி விழிச்சிருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோ என்றான் ராகவன்.
அவளும் சரி என்று விட மேலும் சிறிது நேரம் நின்று கூட்டம் குறையும் வரை அவளுக்கு உதவிவிட்டே ராகவன் சென்றான். இரவு 11 மணி இருக்கும். சங்கவியிடம் தெரிந்த அசைவில் பல்லவி விழித்து விட்டாள். அதிகம் சத்தம் இல்லாமல் சங்கவி சென்றது வித்தியாசமாகப்பட பல்லவியும் மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். சிறிது நேரம் தமக்கைக்காக காத்திருந்தவள் அவள் வரும் வழி தெரியாததால் தானும் எழுந்து வெளியே வந்தாள். அன்றுபோல் எதுவும் வயிற்று வலி வந்துவிட்டதோ என நினைத்து வந்தவளுக்கு வாசல் பக்கம் ராகவன் நிற்பதை பார்த்ததும் அதிர்ச்சிதான். அதிலும் ராகவன் சங்கவியை அணைத்திருந்த விதம் இத்தனை நாள் அவர்கள் காதல் மேல் அவளுக்கு இருந்த சந்தேகத்தை தவிடுபுடியாக்கியது. பல்லவி என்னதான் சொல்றா கவி என ராகவன் கேட்க அவன் அணைப்பிலிருந்து லேசாக விலகிய சங்கவி, எதுவும் சொல்லல ராகவ், அவளை விட்டு என்னால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வேணா வேற பொண்ணு பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க என்றால் மெதுவாக. அடிச்சு என்ன தெரியுமா, இன்னொரு தடவை இப்படி பேசினா கண்டிப்பாக அடிப்பேன். இப்படியே வாழ்க்கை போனாலும் சரி, எனக்கு நீ மட்டும்தான் கவி. அழுத்தமான ராகவன் பதில்தான் கடைசியாக பல்லவி கேட்டது. அதற்கு மேல் அங்கு நின்றால் நாகரிகமாக இருக்காது என உள்ளே வந்து விட்டாள். அவளை ஓரக்கண்ணால் கவனித்துக் கொண்டிருந்த சங்கவி அவள் உள்ளே சென்றதும் வேகமாக ராகவனிடமிருந்து விலகினாள். இதுக்கு திடீர்னு கட்டி பிடிச்சிங்க? சிறு பதட்டத்துடன் அவள் கேட்க, உன் தங்கச்சி நம்ப வேண்டாமா என்றான் அவன். அதுக்கு? இன்னமும் பதட்டம் குறையாமல் கேட்டவளை ரசித்து பார்த்தவன், உன்னை சும்மா கட்டி பிடிக்க முடியுமா? அதான் கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்றான் சாதாரணமாக. அவன் பேச்சில் அதிர்ந்து அவனை பார்த்தவளுக்கு அவன் முகத்தில் தாண்டவமாடிய குறும்பில் கன்னங்கள் சிவந்து போனது. இனிமே இப்படி பண்ணாதீங்க. அவனை நேராக பார்க்க முடியாமல் அவள் திணறலாக கூற, அப்புறம் என் 10 குழந்தை கனவு என்ன ஆறுது என்றான் அவன் சீரியஸாக. எப்படியும் கலாட்டாதான் செய்வான் என அவளுக்கு புரிந்துவிட்டது. இத்தனை நாள் இல்லாத கொடுமையாக இன்று வெட்கம் வேறு வந்து துளைக்க, ஒழுங்கா போய் தூங்குங்க என்றவள் வேகமாக ஓடிவிட்டாள். அவள் வெட்கத்தை கண்டு கொண்டவனும் உல்லாசமாக சீட்டியடித்துக் கொண்டே வீட்டுக்குச் சென்றான். சங்கவி வந்து பார்த்தபோது பல்லவி தூங்குவது போல் படுத்திருந்ததால் சங்கவியும் அமைதியாக படுத்துவிட்டாள். பல்லவி கண்மூடி படுத்திருந்தாளே ஒழிய அவள் மனம் பெரும் குழப்பத்தில் தவித்து கொண்டிருந்தது. அக்கா வாழ்க்கையை தான் பாழாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் அழுத்தமாக தோன்றி அன்று இரவு அவள் முழு தூக்கத்தையும் விழுங்கிக் கொண்டது. இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் குழம்பி தவித்தவள் மறுநாள் காலையே சங்கவியிடம் பேசிவிட்டாள். நீ ராகவனை தான் கல்யாணம் பண்ணிப்பியாக்கா என பல்லவி கேட்க, இது என்ன கேள்வி பல்லவிமா, அவர் தான் விரும்புகிறேன் என்றாள் சங்கவியும் தெளிவாக. அவங்க 2 பேரும் பெரிய பிஸ்னஸ்மேன்கா. அவங்க ஜெயிக்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தப்பு கூட. நமக்கு சரிப்பட்டு வருமா? குரலில் எந்த உணர்வும் காட்டாமல் தான் பல்லவி கேட்டாள். இருவருமே இனி எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க பல்லவி, நான் நம்புகிறேன். நம்பிக்கை தான் அடிப்படை. அது இல்லைனா வாழ்க்கையே வீண். நம்ம விரும்புகிறவங்கள நம்புறதுல தப்பே இல்லை. நிதானமாக சங்கவி கூற பல்லவி எந்த பதிலும் கூறவில்லை. அவள் அடிவாங்கியதே அந்த நம்பிக்கையில்தானே. மீண்டும் அதை பேச அவள் தயாராக இல்லை. ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து கொண்டவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பின் ஒரு முடிவுடன் நிமிர்ந்தவள், எனக்கு சம்மதம்க்கா என கூற திடீரென அவள் சம்மதம் கூறியதில் சங்கவியே ஒரு நொடி அதிர்ந்துதான் போனாள். பின் சுதாரித்து தங்கையை அணைத்து கொண்டவள், நீ பயப்படுற மாதிரி ஒன்றுமே நடக்காது பல்லவிமா. உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். அம்மாவும் அப்பாவும் எப்பயும் நம்ம கூட இருப்பாங்க என சங்கவி கூற பல்லவி மெலிதாக சிரித்து மட்டும் கொண்டாள். இருவரேன் என்ற சங்கவி எதிர்வீட்டை நோக்கி செல்ல அடுத்து என்ன நடக்கும் என பல்லவிக்கு புரிந்தது. சங்கவி கதிரவன் ராகவனிடம் விஷயத்தை கூற, நீ இங்கே இரு சங்கவி, எங்களுக்கு கொஞ்சம் தனிமை வேணும் என்று விட்டு கதிரவன் வேகமாக பல்லவியை தேடி வந்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே அவள் தலையில் கை வைத்து சோபாவில் சோர்வுடன் தான் அமர்ந்திருந்தாள். அவளை கவனித்து விட்டவன் தன் நடையின் வேகத்தை குறைத்து கொண்டான். நிதானமாக பல்லவி அருகில் வந்தவன் அவள் முன் மண்டியிட்டு அமர அவனை உணர்ந்து நிமிர்ந்து அவனை பார்த்தாள் பல்லவி. அவள் கண்கள் லேசாக கலங்கியிருந்தது. சம்மதம் சொன்னியா? அவள் கண்ணை பார்த்து மெலிதான குரலில் கதிரவன் கேட்க, என்று மட்டும் முனகினாள் பல்லவி. அவள் முகத்தை ஒற்றை விரலால் நிமிர்த்தி தன்னை பார்க்க வைத்தவன், என்னை கல்யாணம் பண்ணிக்க இத்தனை கலக்கம் தேவையா பவி? வலிக்குதுடி, எனக்கு நீ வேணும். நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது பவி. அதே நேரம் நீ இப்படி கஷ்டப்பட்டா ரொம்ப வலிக்குது. ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குடி. என்னால் முடியல. ஏதாவது தப்பு பண்ணிடுதா சாரி டீச்சரம்மா. இனி உன் முழு சம்மதம் இல்லாமல் பண்ண போகிற கல்யாணத்துக்கும் சாரி. சீக்கிரம் புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ்.
அவள் கண்ணை பார்த்து பேசியவன் அப்படியே அவளை இடையோடு அணைத்து அவள் மடியில் முகம் புதைத்து அமர்ந்து விட்டான். அவனது ஒற்றை அணைப்பு அவளுக்குள் ஏதோ செய்தது. ஆறுதல் தேடும் சேய்போல் தன்னை அணைத்திருந்தவனை உதறித்தள்ள அவளால் முடியவில்லை. அன்பைதான் கேட்கிறான். அடமாக அவளிடம்தான் வேண்டும் என்கிறான். அது ஒன்றுதான் பிரச்சனை. அவள் உயிரோடு கலந்து விட்டவன் இத்தனை கலங்கும்போது கோபப்படும் அளவுக்கு அவளுக்கு கல் நெஞ்சம் இல்லையே. அவள் கைகள் தானாக எழுந்து ஆறுதலாக அவன் தலை கோத அவனும் சிறிது நேரம் அசையாமல் அப்படியேதான் இருந்தான். பின் நிதானமாக எழுந்து நின்றவன் கையை மட்டும் விரித்து நீட்ட அவளும் எந்த எதிர்மறை எண்ணமும் இல்லாமல் உடனடியாக அவன் கைகளுக்குள் புகுந்து கொண்டாள். அவள் அடைப்பு அவனுக்கு என்ன ஆறுதல் கொடுத்தது என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் இப்போது அவன் அவளை அணைத்திருந்தது அவளுக்கு அத்தனை இதமாக இருந்தது. எங்கெங்கோ ஓடி இறுதியாக தாய்மடி சேர்ந்தது போல் ஒருவித உணர்வு தோன்ற தன் மனம் எந்த அளவு அவனை தேடுகிறது என ஆச்சரியத்துடன் உணர்ந்தாள் பல்லவி. இருவரும் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை. அந்த மோன நிலை களைவதை இருவருமே விரும்பவில்லை போல். எத்தனை நேரம் கடந்ததோ. வாசல் பக்கம் கேட்ட சத்தத்தில்தான் இருவரும் பிரிந்தனர். சங்கவிதான் உள்ளே வந்தாள். அவளை பார்த்த கதிரவன் பல்லவி நெற்றியில் மென்மையாக இதழுற்றி விலகி வேகமாக வெளியேறிவிட்டான். அத்தியாயம் 22. பல்லவி சம்மதம் சொன்ன பின் கதிரவன் எந்த தாமதமும் செய்யவில்லை. அடுத்த கட்ட வேலைகளை உடனடியாக கவனித்தான். நாராயணனுக்கு ஃபோன் போட்டு அவன் விஷயத்தை கூற பிள்ளைகள் இருவரும் திருமணத்திற்கு சம்மதித்ததே அவருக்கு மகிழ்ச்சிதான். பணம் வசதி எதுவும் அவர் பார்க்கவில்லை. கதிரவன் கூறிய அடுத்த நாளே அவர் கிளம்பி வந்து விட்டார். சங்கவி பல்லவியிடம் ஏற்கனவே சொல்லி வீட்டில் இருக்க சொல்லியிருந்தனர். நாராயணனுக்கு இரு பெண்களையும் பார்த்ததும் பெரும் திருப்திதான். அவர் வந்ததுமே பல்லவியும் சங்கவியும் அவரிடம் ஆசிர்வாதம் வாங்க, நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க என இருவரையும் மனதார வாழ்த்தினார் நாராயணன். சங்கவி அனைவருக்கும் காஃபி எடுத்து வர அதை குடித்துக்கொண்டே அவர்கள் குடும்பம் பற்றியெல்லாம் விசாரித்து கொண்டார். யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்கம்மா, நானும் உங்களுக்கு அப்பா மாதிரி தான். இந்த தடிமாட்டு பசங்க என்ன வம்பு பண்ணாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன் என அவர் தடாலடியாக கூற, இது நியாயமா தகப்பா என ராகவன் நெஞ்சை பிடித்து கொண்டதில் அனைவரும் சிரித்துவிட்டனர். ஒருவாறு அங்கு சங்கட சூழ்நிலை மாறி நிலை கொஞ்சம் சகஜமானது. எப்படி நீங்கள் 2 பேரும் கிளம்பணும் தானடா என நாராயணன் மகள்களிடம் கேட்க, ஆமாம்ப்பா, இவங்க சம்மதம் சொல்ல தான் காத்துட்டு இருந்தோம், இனி அங்கேயும் பார்க்கணும் என்றான் கதிரவன். அப்போ இவங்களையும் கூட்டிகிட்டு வந்துருங்கப்பா, எப்படி அங்கே தானே வரப்போகிறாங்க, கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்தால் என்ன, இருக்கட்டுமே என நாராயணன் கூற, நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா என்றான் கதிரவன். இல்லை, நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வரோமே பல்லவி மெதுவாக கூற, ஆமாம் அங்கிள், கல்யாணம் முடியட்டும் என்றாள் சங்கவியும். முதல்ல அங்கிள் இல்லை, அப்பான்னு கூப்பிடணும். ரெண்டாவது, என்ன தயக்கம் உங்களுக்கு, அது இனி உங்கள் வீடுமா, நீங்கள் 2 பேரும் தான் அந்த வீட்டை முழுமையாக்கணும். அந்த வீட்டை பராமரிக்க ஏற்பாடு பண்ணிக்கலாம். பசங்களோடு நீங்களும் வந்துடுங்கம்மா. நீ நல்லா சமைப்பியாமே சங்கவி, கொஞ்சம் இந்த அப்பா கருணை காட்டக்கூடாதா? பாவம் போல் அவர் கேட்டதை சங்கவியால் மறுக்க முடியவில்லை. இரு பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் சங்கடம் புரிய, நாங்கள் பேசிக்கிறோம்ப்பா என்று விட்டான் கதிரவன். அவன் குரல் ஏதோ உணர்த்த அதற்கு மேல் நாராயணன் அந்த பேச்சை எடுக்கவில்லை. சங்கவியும் பல்லவியும் சமைக்க அதை 1000 முறை பாராட்டிவிட்டே அவர் கிளம்பினார். ஏன் உடனே கிளம்புறீங்கப்பா என சங்கவி கேட்டபோது, அங்கே பிஸ்னஸ் பார்க்கணும்மா, இவங்க வந்தப்புறம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் என புன்னகையுடன் கூறிவிட்டு அவர் கிளம்பி விட்டார். நாராயணன் கிளம்பி சென்றதும் மீண்டும் 4 ஹாலில் கூடினர். நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வரோம் என முதல் ஆளாக பல்லவி கூற, இருப்பவி, கொஞ்சம் பொறுமையாக பேசுவோம் என்று கூறிக்கொண்டே அமர்ந்தான் கதிரவன். கொஞ்சம் யோசிங்க, எப்படி 2 பேரும் அங்கே வரதான் போகிறீங்க. நாங்களும் அப்பாவை ரொம்ப நாள் தனியாக விட்டுட்டோம், இனி போய் தான் ஆகணும். நினச்ச உடனே கல்யாணம் பண்ண முடியாது, அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு நாங்கள் அங்கே இருக்கணும். நீங்களும் கூட இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நாங்கள் பிஸ்னஸ் வேலையில் மாட்டிக்கும் போது நீங்கள் கல்யாண வேலையை பார்த்துக்கலாம். இந்த வீட்டை நல்லபடியாக இப்படியே பராமரிக்க வேண்டியது என் பொறுப்பு. கொஞ்சம் ஃப்ரீயானதும் கண்டிப்பாக இங்கே வருவோம். நிதானமாக கதிரவன் கூற அதை மறுக்கவும் முடியாமல் ஏற்கவும் முடியாமல் பெண்கள் இருவரும் யோசித்தனர். அப்படி வரணும்னா எனக்கு வேலை வேணும், நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே, எனக்கு வேலை வாங்கி கொடுங்க. கதிரவனை பார்த்து பல்லவி கூற, வேலை தானே டீச்சர் அம்மா, கண்டிப்பாக வாங்கித்தரேன். ஊருக்கு போன 1 வாரத்துக்குள்ளே உனக்கு வேலை ரெடியாக இருக்கும் என உடனடியாக ஒத்துக்கொண்டான் கதிரவன். எனக்கும் வேலை வேணும் என சங்கவியும் தொடங்க, உன் பிஸ்னஸ் தொடர்வது போல் செட்டப் பண்ணிக்கலாம் கவி, நாம் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் என ராகவன் கூறிவிட அவளுக்கும் அது போதுமானதாக இருந்தது. எல்லாம் ஓகே தானே என கதிரவன் கேட்க,
எப்போ கிளம்ப வேண்டியிருக்கும் என்றாள் பல்லவி. ஒரு 1 வீக். நீ ஜெயகாந்தன் சார்கிட்ட சொல்லிடு. இங்கே நாங்கள் எல்லாம் செட்டில் பண்ணதும் கிளம்ப வேண்டிதான் என்றான் கதிரவன். பேக்கிங் தனியாக உட்காராதீங்க, நாங்களும் வரோம், சேர்ந்தே பண்ணுவோம் என ராகவனும் கூற சங்கவி தலையை மட்டும் மாட்டிக்கொண்டாள். ஒருவாறு நால்வரும் சேர்ந்து கிளம்புவது என்று முடிவிற்கு வந்துவிட்டனர். பல்லவி ஜெயகாந்தனிடம் வேலையை விட்டு நின்று கொள்கிறேன் என்று சொல்ல சென்றபோது அவர் அவளுக்கு மகிழ்ச்சியுடனே வாழ்த்தி அனுப்பினார். கதிரவன் ஏற்கனவே அவரிடம் மட்டும் விஷயத்தை கூறியிருந்தான். கதிர் தம்பி ரொம்ப நல்லவன்மா. இந்த ஸ்கூல் முதல்ல இடிச்சது அவனாக இருந்தாலும் இப்போ யாரும் ஒரு குறை சொல்ல முடியாத மாதிரி கட்டி கொடுத்துருக்கான். நல்ல பையன், சந்தோஷமா இருங்க என அவர் வாழ்த்த, தேங்க்ஸ் சார் என்றால் பல்லவியும் மெதுவாக. கல்யாண தேதியெலாம் முடிவு பண்ணிட்டு பத்திரிகையோட வா, நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவேன். நிச்சயம் வருவேன் சார். ஊருக்கு கிளம்புற வரைக்கும் நான் வேலைக்கு வரேன் சார் என பல்லவி கூற, உன் இஷ்டம்மா என அவளுக்கு விடை கொடுத்தார் ஜெயகாந்தன். அதேபோல் சங்கவியும் அவளுக்கு தெரிந்தவர்கள், வாட்ச்மேன் தாத்தா என அனைவரிடமும் கூறினாள். கதிரவன் ராகவனும் தங்கள் வேலைகளை முடித்தனர். கிளம்ப 2 நாள் இருந்த நிலையில் நால்வரும் சேர்ந்தே பேக்கிங் செய்தனர். துணிகள் எல்லாம் பல்லவிக்கும் சங்கவியும் சேர்ந்து எடுத்து வைக்க, அவர்களுடைய ஃபோட்டோ ஆல்பம், ஹேண்ட்பேக் ஐட்டம்ஸ், சங்கவி ஹோட்டல் பொருட்கள், மேலும் சில அத்தியாவசிய தேவை என அதையெல்லாம் ஆண்கள் பேக் செய்தனர். ஒருவாறு வேலை முடிந்து சாப்பிட அமர்ந்த போது நால்வருக்கும் கொஞ்சம் களைப்பாக தான் இருந்தது. மாடிக்கு போய் சாப்பிடலாமா என கதிரவன் கேட்க, போலாம், இங்கேயும் கொஞ்சம் தூசியாக தான் இருக்குது என்றாள் சங்கவி. ஒரே சாதமும் குழம்புமாக இருந்ததால் சேர்ந்தே கலந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் கவி, எல்லாருக்கும் உருண்டை பிடிச்சி கொடுத்துடு என்றான் ராகவன். அவளும் அதேபோல் கலந்து எடுத்து வந்தாள். மாடியில் நால்வரும் வட்டமாக அமர்ந்து கொள்ள சங்கவி அனைவருக்கும் உருண்டை பிடித்து கொடுத்தாள். அன்று பௌர்ணமி என்பதால் முழு நிலவின் வெளிச்சம் அழகாக அவர்களுக்கு உதவியது. மெலிதான காற்று வீச அந்த நேரத்து ரம்யமான சூழலை நால்வருமே ரசித்தனர். உணவை முடித்துக்கொண்டு அங்கேயே சிறிது நேரம் அமர்ந்து விட்டனர். கதிரவனும் ராகவனும் தங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாம் கூற இரு பெண்களும் கேட்டுக்கொண்டிருந்தனர். அதே நேரம் அவர்களும் தங்கள் குடும்பத்தை பற்றி பகிர்ந்து கொண்டனர். ஏதேதோ பேசிவிட்டு அன்று படுக்க சென்ற போது அனைவர் மனமும் ஒருவித நிம்மதியில் ஆழ்ந்திருந்தது. அந்த நிம்மதி கிளம்பும் நாள் வரை நீடித்தது. மறுநாள் விடியற்காலை ஊரை விட்டு கிளம்ப வேண்டும் என்ற நிலையில்தான் சங்கவி பல்லவி இருவருக்குமே சிறு பயம் ஏற்பட்டது. என்னதான் அவர்களை விரும்பி திருமணம் செய்து கொள்ளப் போகும் ஆண்கள்தான் என்றாலும் போகப்போவது புது இடமல்லவா? அதுவும் மொத்த வாழ்க்கை முறையும் மாறப்போகிறது. இயல்பாக பெண்களுக்கே உண்டான பயம்தான் அவர்களுக்கும் அந்த நொடி ஏற்பட்டது. பயமா இருக்குக்கா என பல்லவி வெளிப்படையாகவே கூற சங்கவி அவளை ஆறுதலாக அணைத்து கொண்டாள். அவளுக்கும் சற்று படபடப்பாக தான் இருந்தது. என்றானாலும் இது நடக்கப் போவதுதானே பல்லவிமா. அட்லீஸ்ட் இப்போ 2 பேரும் ஒரே வீட்டுக்கு போக போகிறோம். அந்த நிம்மதியாவது நமக்கு இருக்கும். ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருந்துக்கலாம். நம்ம சேர்ந்தானே இருக்க போகிறோம். தைரியமாக ஃபேஸ் பண்ணலாண்டா, வேறு வழியும் இல்லை. விளையாட்டு போல் சங்கவி கூறியதில் பல்லவியும் மெலிதாக சிரித்து வைத்தாள். அதே நேரம் இருவர் ஃபோனும் ஒரே நேரத்தில் மெசேஜ் வந்திருக்கும் சத்தம் கொடுத்தது. இருவருக்குமே அவரவர் ஆட்கள் தான் மெசேஜ் அனுப்பியிருந்தனர். 2லுமே வெளியே வா என்ற செய்திதான் இருந்தது. ஃபோனை பார்த்ததும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ராகவன் வர சொல்லியிருக்காரடி என சங்கவி கூற, இங்கேயும் அதேதான்க்கா என்றாள் பல்லவி. 2 பேரும் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா என யோசித்து கொண்டே இரு பெண்களும் வெளியே வர எதிர் வீட்டு கதவும் சரியாக திறந்தது. நீ போயிட்டு பல்லவி அனுப்புடா என கதிரவன் கூற ராகவனும் இங்கு வந்து பல்லவியை அனுப்பி வைத்தான். 2 பேரும் இங்கே வர வேண்டியதுதானே என சங்கவி கேட்க, அவன் பல்லவியை கூப்பிட்டதே எனக்கு தெரியாது கவி. நான் பாட்டுக்கு உனக்கு மெசேஜ் பண்ணிட்டு வெளியே வந்தா இவனும் வந்து நிற்கிறான் என ராகவன் தலையில் அடித்து கொண்டதில் சங்கவி சிரித்து விட்டாள். இரட்டையர்கள் ஒரே மாதிரி யோசிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கு நீ இப்படியா என அவள் அதிசயிக்க, நீ வேற கிண்டல் பண்ணாதம்மா என்றான் அவன் சலிப்புடன். அதேபோல் கதிரவனும் பல்லவியிடம் விளக்கம் கொடுக்க, 2 பேரும் நல்லா வருவீங்க என அவளும் சலிப்புடன் கூறி வைத்தாள். சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க என பல்லவி கேட்க, சும்மாதான், நாளைக்கு கிளம்பணும், உனக்கு கஷ்டமாக இருக்கும், அதான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கலான்னு கூப்பிட்டேன். அவனும் அதுக்கு தான் வந்திருப்பான், அதான் அவங்களுக்கும் தனிமை கொடுத்தேன். நீ இப்படி உட்கார் என்றவன் தான் திண்ணையில் அமர பல்லவியும் அவன் அருகில் அமர்ந்தாள். இந்த திண்ணை மறக்கவே முடியாது இல்லையா பல்லவிமா? நம் காதல் கதைக்கு சாட்சி இந்த இடம்தான். எத்தனை நாள் இங்கே வச்சு பேசி சிரிச்சிருப்போம். இங்கே உட்காந்து உன்னை பார்க்கறது, உனக்காக காத்திருக்கிறது எல்லாமே தனி சுகம் தெரியுமா? அவன் பேச பேச அவள் மனமும் பல நினைவுகள் சூழ்ந்து நெகிழ்ந்துதான் போனது. ஏய் டீச்சரம்மா என அவன் திடீரென அழைக்க அவளும் அவனை திரும்பி பார்த்தாள். இந்த குருட்டுத்தனமான பயம், கோவம் எல்லாம் தூக்கி போடேண்டி. என் கூட வர இத்தனை யோசனையும் பயமும் தேவையா?
என் உயிருக்கு மேலே உன்னை பார்த்துக்க மாட்டேனா? உன் காதலை இழந்துடக்கூடாதுங்கிற பயத்தில் தாண்டி உன்ட்ட எதுவும் சொல்லாமல் இருந்தேன். என் மேலே சத்தியம், வேறு எந்த காரணமும் இல்லை பவி. தன் தலை மீது கை வைத்து அவன் சத்தியம் செய்ய வேகமாக அவன் கையை பிடித்து இறக்கிவிட்டாள் பல்லவி. கதிரவான், கூப்பிடு பவி. அவள் கையை அழுத்தமாக பிடித்து ஆழமான குரலில் அவன் கேட்டதில் அவள் கண்கள் தன்னை அறியாமல் கலங்கியது. கதிரவா என அவள் தானாக முணுமுணுக்க அடுத்த நொடி அவள் அவனது அழுத்தமான அணைப்பில் இருந்தாள். எனக்கு ஏன் பவி வேணுண்டி, ப்ளீஸ், என்னால் முடியலை. தன் காதருகில் உருக்கமாக ஒலித்த அவன் குரல் அவளுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியா வலியை ஏற்படுத்தியது. அவன் நெஞ்சில் முகம் புதைத்திருந்தவள் மெதுவாக விலகினாள். அவன் கண்களில் வழிந்த காதலும் ஏக்கமும் அவள் அடிமனதில் புதைந்து விட்டிருந்த காதலை தட்டி எழுப்பியது. அவன் பார்வையில் கட்டுண்டு போனவள், உங்களை நம்பலாமா என மெதுவாக கேட்க இத்தனைக்கு பிறகும் அவள் அதையே கேட்டது அவனுக்கு வேதனையாக இருந்தது. நம்பேன் பவி, இத்தனை சொல்கிறனே, நம்பிக்கை வரலையா? நம்பாவிட்டால் கூட உனக்கு புரியும் வர நான் காத்திருக்கேன். அது வரை நான் மட்டும் காதலிக்கிறேன், நீ முறைச்சிக்கிட்டே சுத்து. கோபமாக கூறிவிட்டு அவன் அமைதியாகிவிட, என்றோ ஒரு நாள் வேறு காரணத்துக்காக இதே இடத்தில் அவன் கோபப்பட்டதும் தான் சமாதானம் செய்ததும் அவளுக்கு நினைவு வந்தது. அவள் முகத்தில் மெல்லிய புன்னகை ஒன்று தோன்ற அவளை கவனித்தவன், என்ன சிரிப்பு உனக்கு என அதற்கும் காய்ந்தான். இந்த கோபம் மட்டும் மாறவே இல்லை. புன்னகை மாறாமல் அவள் கூற, சமாதானம் பண்ணதான் ஆள் இல்லை என்றான் அவன். ஏனோ அந்த நொடி அவளால் முறுக்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் கையை பிடித்து அவள் அவன் தோளில் சாய்ந்து கொள்ள அவளை ஆச்சரியமாக பார்த்தவன் அணைத்து கொள்ளவும் தவறவில்லை. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் என்ற நம்பிக்கை அந்த நொடி அவனுக்கும் வந்தது. இவர்கள் நிலை இப்படி இருக்க ராகவன் சங்கவிக்கு இடையில் வெறும் பேச்சுவார்த்தை தான் நடந்தது. இங்கிருந்து கிளம்பி தன்னுடன் வருவதை நினைத்து எதுவும் பயப்பட வேண்டாம் என்றுதான் ராகவன் கூறிக்கொண்டிருந்தான். அதற்கு தலையாட்டிவிட்ட சங்கவிக்கு வேறு பயம்தான் இருந்தது. அவள் முகத்தில் இருந்தே அதை கண்டு கொண்டவன், என்ன யோசிக்கிற கவி என நேரடியாக கேட்டான். இந்த காதல் எனக்கு எப்போ வரும்னு தெரியலையே, உங்களுக்கு இடையில் எதுவும் மனசு மாறிடுமா? சிறு படபடப்புடன் கேட்டவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. உன் மனசை ரொம்ப போட்டு ஏமாத்தாத பவி, கொஞ்சம் ஃப்ரீயாக விடு, அப்போதான் அது உண்மையை சொல்லும் என அவன் கண்ணடிக்க அவன் சொல்ல வருவது புரிந்து அவள் தலை குனிந்து கொண்டாள். விடாமல் அவள் முகத்தை நிமிர்த்தியவன், என் மனசுலாம் மாறாது கவி, என்னை கட்டி மேய்க்க உன்னை மாதிரி ஒருத்தி தான் வேணும், நான் முழுசா சரண்டர்மா என அவன் கூறியதில் அவள் சிரித்துதான் விட்டாள். ஒவ்வொரு முறையும் அவளுக்கு புன்னகையை பரிசாக கொடுத்தே அவள் மனதை களவாடினான் அந்த கல்வன். எப்படியோ இரு பெண்கள் மனதிலும் மெலிதாக தோன்றிய பயத்தை கூட அவர்களது இணைகள் தீர்த்து வைத்து விட்டனர்.